sunscreen இல்லைன்னா சன் பிளாக் இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ ப்ரொடெக்டிவ் ப்ராடக்ட். ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும், உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன், விச் சன்ஸ்க்ரீன் டு சூஸ். நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லை ரெய்னி சீசன் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், அப்போது நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமா வேணாமா. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண அப்புறம் ஸ்கின் வந்து ஸ்டிக்கியாக இல்லை ஆயிலியாக ஆகிடுது, அதுக்கு என்ன பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனை எப்படி யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாமா வேணாமா, அப்படி யூஸ் பண்ணுறதுன்னா எப்போல்லாம் யூஸ் பண்ணணும், இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஹாய், நான் டாக்டர் சௌமியா ஃப்ரம் எலிக்சிஃபை ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக், சென்னை. சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா சன் பிளாக் இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ ப்ரொடெக்டிவ் ப்ராடக்ட் இல்லைன்னா லோஷன் இல்லை க்ரீம் எதாவது வேணால் சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட சன்லேருந்து வர யூவி ரேடியேஷன், யூவிஏ, யூவிபி ஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன்லாம் எய்தர் அப்சர்வ் பண்ணும் ஆர் இட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சன்ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணுறோம். சன்லேருந்து வரக்கூடிய பேர்ன்ஸ் இல்லைன்னா சன் டர்ன் இல்லை சன் டேமேஜ், எந்த ஒரு டேமேஜையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எஸ்பிஎஃப்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மினிமமாக 30 இருக்கணும். ஸோ 30 to 50 வந்து என்ன வேணால் வாங்கலாம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி சன் டேமேஜ் இருக்குது இல்லை டேன் இருக்குது, அது ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா யூ கேன் கோ இன் ஃபார் 50 or 50+ SPF. உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன், ஜெல் பேஸ்டா இல்லை லோஷனாக க்ரீமா, அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் தேவைப்படுதோ அதை பார்த்து வாங்கணும். ப்ரொடெக்ஷன் பார்க்கணும், யூவிஏ, பி, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இதிலெல்லாம் இருந்து ப்ரொடெக்ஷன் இருக்கா, அந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கின் டைப். உங்களோட ஸ்கின் ஆயிலி, காம்பினேஷன் ட்ரை இல்லைன்னா நார்மலாக இருக்குன்னா என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்விரான்மெண்ட்டை பொறுத்தும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப அவுட்டோரில் இருக்குமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சன்ஸ்க்ரீனில், இன்டோரில் இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஜெல் பேஸ், ஸோ ஜெல் ஃபார்மேட்டில் இருக்க சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆயிலி டு காம்பினேஷன் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் அப்படி இருந்துச்சுன்னா எய்தர் யூ கேன் கோ இன் ஃபார் ஜெல் ஆர் ஸ்ப்ரே. உங்களோடது நார்மல் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா க்ரீம் ஆர் லோஷன் யூஸ் பண்ணலாம், தின் லோஷன் டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே ஆர் க்ரீம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப அவுட்டோரில் இருக்கீங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகும் இல்லை ரொம்ப நேரம் இருக்கணும், ஸ்விம் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ இன் ஃபார் ஸ்ப்ரே டைப் சன்ஸ்க்ரீன். அண்ட் ஆல்சோ இன்டோரில் இருக்கீங்கன்னா தின் லோஷன் ஆர் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும், எதுக்காக வேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெயின் ரீசன்ஸ். அது நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக எங்கே லுக்காக இருக்கணும், ப்ரொடெக்டடாக இருக்கணும், ஸோ அதுக்காக சன்ஸ்க்ரீன் போடணும். ஸ்கின் லெஸ் டேனிங்காக, டேனிங் கம்மியாகிறதுனால சன்லேருந்து வர லைட்னால ஈஸியாக டேன் ஆகிடலாம், ஸோ அது கம்மியாக இருக்கிறதுனால சன்ஸ்க்ரீன் போடுறோம். சன்லேருந்து வர யூவி லைட்னால, ரேடியேஷனால், யூவிஏ ரேடியேஷனால் நமக்கு ஃபைன் லைன்ஸ், wrinkles வரலாம். இல்லை யூவிபி ரேடியேஷனால் நம்மளுக்கு வந்து சில ஸ்கின் டிசீசஸ் கூட, ஸ்கின் கேன்சர் வரக்கூட ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் போடலாம். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராரெட் ரேஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் பேரியர் அண்ட் கெமிக்கல் பேரியர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வர யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணாமல் அப்படியே ஷேட்டர் பண்ணி விடுறது தான் ஃபிசிக்கல் பேரியர். கெமிக்கல் பேரியர்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணி ரியாக்ட் பண்ணும். இப்போ நம்ம வாங்குகிற சன்ஸ்க்ரீன்ஸில் இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேரியர் அண்ட் கெமிக்கல் பேரியர்னு 2 டைப் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் பேரியர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்லேருந்து வர யூவி ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணாமல் அதை சேட்டர் பண்ணி விட்டுடும். இன்னொன்று கெமிக்கல் பேரியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம வாங்குகிற சன்ஸ்க்ரீன்ஸில் இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்குது. ஃபிசிக்கல் பேரியர்ஸில் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு பார்க்கலாம். அண்ட் கெமிக்கல் பேரியர்ஸில் வந்து பாபா, சாலிசிலேட், ஆவோபென்சின் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் நம்ம நியூ பார்னுக்கு யூஸ் பண்ணுறது பேசிக்காக ஃபிசிக்கல் பேரியர்ஸாக தான் இருக்கும். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸாக தான் இருக்கும். லைக் நம்ம சின்ன பசங்களுக்கு வந்து 6 months ஓல்ட்லேருந்து யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் பேரியர்ஸாக தான் இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அலர்ஜிக் ரியாக்ஷன் இன்ஸ்டண்ட்டாக காட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஜிங்க் ஆக்சைடு ஒரு டைட்டானியம் ஆக்சைடு இருக்கிற இன்க்ரீடியன்ட் மட்டும் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்க்ரீனோட எஃபிகசி எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, யூவிஏ ப்ரொடெக்ஷன், யூவிபி ப்ரொடெக்ஷன்.
ஸோ யூவிஏ ப்ரொடெக்ஷனில் வந்து இந்த ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ 1 ஸ்டார் 2 3 அப்படின்னு இருந்தால் மீடியம் ப்ரொடெக்ஷன், ஹை ப்ரொடெக்ஷன், ஹையர் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி அர்த்தம். எஸ்பிஎஃப் வந்து யூவிபி ப்ரொடெக்ஷன். ஸோ எஸ்பிஎஃப் 50 47 48 இருக்குன்னா இதில் வந்து 50 தான் ஹையர் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த மாதிரி அதோட எஃபிகசியை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம். மோஸ்ட் காமன்லி ஆஸ் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஃபவுண்டேஷனில் வந்து எஸ்பிஎஃபோடையே வருது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் சன் ப்ரொடெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எனிதிங் வித் SPF 50 or SPF 30 or 40 அப்படி இருந்தாலே வந்து சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா யூ நாட் யூஸ் 2 ஃபிங்கர் அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது எதுலேயுமே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் அட்லீஸ்ட் தேவையான அளவு, அதாவது குவான்டிட்டி, நல்ல குவான்டிட்டியில் யூஸ் பண்ணால் தான் அதோட எஃபிகசி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லை ரெய்னி சீசன் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம், அப்போது நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்டோரில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, யூவிஏ ரேடியேஷன், நான் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய யூவிஏ ரேடியேஷன் வந்து எனி லைட் இல்லைன்னா எந்த ஒரு நம்ம கிளாதை கூட தாண்டி போகிற அளவுக்கு அதுக்கு எஃபிகசி இருக்குது. ஸோ அதனால நம்ம வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ரேடியேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் சன்ஸ்க்ரீனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண அப்புறம் ஸ்கின் வந்து ஸ்டிக்கியாக இல்லை ஆயிலியாக ஆகிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண உடனே க்ரீஸி ஆகிடுதுன்னா நீங்கள் ஒரு லூஸ் பவுடர் இல்லைனா ஒரு நார்மல் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுற எடுத்து டேப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் ஆயிலினஸ் இல்லை க்ரீஸினஸை போகும். ஸோ திஸ் யூ கேன் டூ. அதர்வைஸ் யூ கேன் கோ இன் ஃபார் அ ஜெல் டைப் சன்ஸ்க்ரீன். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் இன்டோரில் இருக்கீங்க, மேட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் வந்து பிபிசிசி சன்ஸ்க்ரீன்ஸ் வந்துச்சு உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் இருக்குது, ஆனால் நான் சன்ஸ்க்ரீனை ஏன் யூஸ் பண்ணணும், இல்லைனா வெளியில் போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் வெளில போகிறேன், ஸோ ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி, இல்லைனா வந்து சன்ஸ்க்ரீனே வேணாம், டேன் தானே ஆகுது, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடாமல் இருக்கிறதுனால வெறும் டேனிங் மட்டும் நடக்கிறது கிடையாது. உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் கூட ஃபாஸ்டன் ஆகும். அண்ட் நீங்கள் சன்ஸ்க்ரீன் இப்போ வெளில போயிட்டு ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு நாள் யூசேஜ்னால அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீனை வந்து ஆன் ரெகுலர் பேசிஸ் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் போடுறதுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருமானு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து சன்ஸ்க்ரீன் போடுறதுனால கண்டிப்பாக வராது. ஆனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆல்ரெடி இருக்குது, அப்போ நான் சன்ஸ்க்ரீன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம விட்டமின் டி வந்து சன்லேருந்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது யூவிபின்ற ஒரு ரேடியேஷனால் தான் வருது. யூவிபி ரேடியேஷன் வந்து உங்களோட ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணும். இல்லை நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கேல்ப்லேயோ இல்லை உங்கள் டோன்லேயோ இல்லை பாடி ஃபுல்லாக நீங்கள் போட்டு கவர் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி விசிபிள் பார்ட் மட்டும் தான் கவர் பண்ண போகிறீங்க. ஸோ யூவிபி ரேடியேஷன் உங்கள் ஸ்கேல்ப் மூலியமாவோ இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸு உள்ளே பெனிட்ரேட் பண்ண ஒரு 15% தான் ப்ரொடெக்ஷன் இருக்கும் உங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுல. ஸோ மிச்சம் இருக்க யூவிபி ரேடியேஷன் கண்டிப்பாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வராது. ஸோ மேக்கப் போட்டால் சன்ஸ்க்ரீன் போடணுமா இல்லையா, இல்லை மேக்கப்பே வந்து இனஃப் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுமா அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மேக்கப் போட்டாலும் நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும். மேக்கப்பில் எந்த ஒரு எஸ்பிஎஃப்பும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனில் SPF 30 40 இருக்கலாம். பட் அதை வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தேவையான குவான்டிட்டி எனிவேஸ் போட போகிறது கிடையாது, அதிகமாகவும் போட மாட்டோம். ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மேக்கப் போட்டாலும் போட்டு தான் ஆகணும். ஸோ நிறைய பேர் நான் சன்ஸ்க்ரீன் காலையில் குளிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டேன், வெளில போகிறதுக்கு முன்னாடி 15 to 20 minutes முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன் ஒரே ஒரு தடவை, அவ்வளோதான் அது போதும், அது வந்து நம்மளுக்கு டே ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் தரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஆக்சுவலி நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுட்டோன்னா அதை எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டோம்னா அது வந்து சன்லைட்டோட ரியாக்ட் ஆகி அது டிசால்வ் ஆகிடும். ஸோ 3 hours ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் SPF இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் இருக்குமா நம்மளுக்கு சன்லைட்லேருந்து யூவி ரேடியேஷன்லேருந்து அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் லைன் ப்ரொடெக்ஷன் தான். இது வந்து நம்மளுக்கு சன் டேமேஜ்லேருந்தோ இல்லை சன் டேன்லேருந்தோ ப்ரிவெண்ட் பண்ணுவே தவிர கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து சன்னில் 11 to 3 PM வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். லினன் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா சன் ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாமே தவிர சன்ஸ்க்ரீனே ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன்னு சொல்ல முடியும்.